श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 59 श्रुतिसतशिरश्चूडापीडे निपीडयितुं क्षमे दुरितसरितामोगान् एतानमोघविसर्पिनः क्रमपरिणमत्वेदः श्रेणीशिखामणिखट्टना மஸ்ருணிததலே ரங்கக்ஷோணீபிருதோ மணிபாதுகே. பதபதார்த்தம். ஸ்ருதிசத அநேக வேதங்களுடைய, சிரஹா தலைகளான உபனிஷத்துகளுக்கு, சூடா அலங்காரமான பெருமாளை, ஆபீடே தலைக்கு அலங்காரமாய் உடைத்தாயிருப்பதும், கிரம வரிசையாய், பரிணமத்து பட்டத்தை அடைந்திருக்கின்ற, வேதகா பிரம்மாக்களுடைய, ஸ்ரேணி வரிசையினுடைய, ஷிகா தலையில் இருக்கின்ற, மணி ரத்னங்களுடைய, கட்டனா சேர்க்கையாலே, மஸ்ருணித வழவழப்பாயிருக்கின்ற, தலே பிரதேசத்தை உடைத்தாயிருக்கிறதுமான, ரங்கக்ஷோணீபிருதா ஸ்ரீ ரங்கநாதனுடைய மணிபாதுகே கல்லிழைத்த பாதுகைகள், அமோக தடங்கலில்லாமல், விசர்ப்பினகா பரவுகின்றன, ஏதான் இந்த துரித பாபமாகின்ற, சரிதாம் ஆறுகளுடைய, ஓகான் வெள்ளங்களை, நிபீடயித்தும் போக்கடிப்பதற்கு, க்ஷமே தகுந்தவைகள் அப்படின்னு சாய்க்கிறார். இதில் பிரம்மாக்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறா, அப்படியே பாதுகையும் சேவிக்கிறா. அது என்ன பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேதகா அப்படின்னா பிரம்மாக்களுடைய அப்படின்னு பதம் போட்டிருக்கார். அது என்ன பிரம்மாக்கள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெருமாளோட 1-2 கண் சிமிட்டலுக்கு ஒரு பிரம்மா மாறிண்டே இருப்பான்னு அந்த லைனேஜ் பார்த்தோம். நம்ம இந்த இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறான்னு ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து பார்த்தோம். ஆக பிரம்மாக்கள் நிறைய பேர் போயின்னு இருக்கா, மாறிண்டே இருக்கா. அப்படிப்பட்ட பிரம்மாக்கள் சேவிக்கிறா பாதுகைகளை. அப்படி அவள் சேவிக்கும்போது அவளோட கிரீடத்தில் ரத்னங்கள் இருக்குது. பிரம்மாக்களோட கிரீடத்தில் ரத்னங்கள் இருக்குது, பாதுகையிலையும் நிறைய ரத்னங்கள் இருக்குது. இப்போ அந்த கிரீடங்கள் பாதுகை மேலே ஒராஞ்சு, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் பட்டை தீட்டப்படுகிறது அப்படிங்கிற, அதாவது அது மேலே ஷார்ப் எண்டடாக இருக்கிறத இது ஒராஞ்சு வழவழப்பாக்கிடுறது தான். மஸ்ருணித்த வழவழப்பாக்கின்ற. ஆக இந்த பிரம்மாவோட கிரீடத்தில் இருக்கிற அந்த ரத்னமானது பாதுகையில், கல்லிழைத்த பாதுகைகளில் இருக்கிற அந்த கற்களை ஒராஞ்சு அதாவது தலை வணங்கி அவள் சேவிக்கிறாள். அவளோட திருமுடியானது பாதுகையோட, அந்த பெருமாளோட திருவடியில் இருக்கிற பாதுகை மேலே ஒராயறதுனால அந்த வழவழப்பாயிடுறது இந்த பாதுகையில் இருக்கிற ரத்னங்கள். இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்மளோட பாபமான அந்த 6 அப்படிங்கிற சுவாமி துரித சரிதாம், அதாவது பாபம் அப்படின்னு சொல்லலை, பாபமாகின்ற ஆறுகளுடைய அப்படி கொட்டுறது, நம்மளோட பாபமானது அப்படி கொட்டுறதான், வெள்ளங்கள் மாதிரி அடிச்சுன்னு கொட்டுறதான். அந்த வெள்ளங்களையே போக்கடிக்கிறதான் இந்த பாதுகை மேலே இருக்கக்கூடிய இந்த ரத்னக்கற்கள், அந்த வெள்ளங்களையே போக்கடிக்கிறது அப்படிங்கிற. அப்படின்னா என்னென்னா, ஒரு தண்ணி வேகமாக கொட்டித்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அந்த சர்ஃபேஸ் ரொம்ப மழன்னு இருந்தது, ஒரு கல் இருக்குது, அது மேலே நீங்கள் தண்ணி கொட்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது தங்கவே தங்காது, நிற்கவே நிற்காது. ஆக பாதுகை மேலே பட்ட இந்த பாபமாகிற ஆறுகளுடைய வெள்ளங்கள் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல நிற்க முடியாது, அது அப்படியே போக்கடிக்கப்படுறது. நம்மளுடைய பாபமானது பாதுகையோட அந்த சம்பந்தம் ஏற்படும் போது அந்த இடத்துலேருந்து அப்படியே போக்கடிக்கிறது அப்படிங்கிறத இவ்வளோ ஒரு அழகான கவிநயத்தோட சுவாமி சாய்ச்சிருக்கார். இதில் என்னென்னா, இதில் உத்தமூர் சுவாமி இந்த ரங்கக்ஷோணீபிருதா அப்படின்ற பதத்தில், ரங்கக்ஷோணீபிருதா அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதனுடையன்னு ஒரு அர்த்தம் வருது. க்ஷோணீபிருதா அப்படின்னா மலைன்னு ஒரு அர்த்தம் உண்டாம். ஸோ ரங்கக்ஷோணீபிருதா அப்படின்னா ரங்கநாதன்ற ஒரு மலை.
ஏன்னா இது ஆறு கொட்டுறது அப்படின்னு சொல்லும்போது ஆறு மாதிரி நம்மளோட பாபங்கள் மேலேந்து கொட்டுறது அப்படின்னா, இந்த பக்கம் பெருமாள் இருக்கார், மலை மாதிரி பெருமாள் இருக்கார், மலையோட திருவடிவாரத்தில் அதாவது கீழே பாதுகை இருக்கா, நம்ம எதிர்த்தட்டில் நம்ம இருக்கோம், நம்மளோட பாபமானது மேலேந்து கொட்டுறது. அப்படி மேலேந்து கொட்டும்போது பாதுகை மேலே பட்டு போக்கடிக்கப்படுறது. ஏன்னா அவளோட அந்த ரத்னமானது வழவழப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த பாபங்களை தங்க விடாமல் செதறடிக்கிறது, அது போக்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். ஆக இந்த மலை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஆறோட மேலேந்து கொட்டுறதுன்ற அந்த ஆறோட ஃபோர்ஸை நம்மளால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உத்தமூர் சுவாமி இதை ரங்கக்ஷோணி பிருத்தகான்றத ரங்கநாதன் என்கிற மலை அப்படின்னு எடுத்திருக்காரு. இதோட அந்த அழகான தாத்பரியம் நமக்கு புரியும் போது ஒரு பக்கம் நமக்கு என்ன புரியறதுன்னா, நம்மளோட இந்த பாப புண்ணிய கர்மாக்கள் இதெல்லாம் யார் எழுதி நம்மளை அனுப்பிச்சி வைக்கிறான்னா பிரம்மா தான் அனுப்புகிறார், நம்ம தள்ள எழுத்துற. ஒரு பக்கம் பிரம்மா எழுதின எழுத்தால் கஷ்டப்படுற நம்மளுடைய இந்த பாப அருவியை அந்த பிரம்மாவோட கிரீடத்தை கொண்டே போக்கடிக்கிறா பாதுகை. அதுதான் இங்கே எனக்கு அதோட உள்ளர்த்தமாக எனக்கு புரியறது என்ன அப்படின்னா, இந்த நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பாபங்கள்லாம் இருக்குன்னா நம்ம தள்ள எழுதின எழுத்தால தான். இதை எழுதினவர் பிரம்மா தான். ஆக அந்த பிரம்மா எழுதின எழுத்தை பிரம்மா சேவிக்கிறதன் மூலமாக அந்த பட்டை தீட்டப்படுகிற ரத்னங்கள் மேலே படும்போது அது போக்கடிக்கப்படுறதுன்னா, பிரம்மா எழுதின எழுத்தை பிரம்மாவை கொண்டே நமக்கு அந்த எழுத்தை நமக்கு போக்கடிக்கிற பாதுகை அப்படின்னு ஒரு அழகான துவனி இதுலேருந்து நமக்கு நிச்சயமாக புரியறதடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.